நான் குஜராத்தில் இருக்கக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் கொடுத்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னாக்க இந்த ஸ்டூடெண்ட்டோட வேல்யூ என்னங்கிறது தெரியும். எனிபடி இஸ் ஹேவிங் சம் நோட்? ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் ஏதாவது எனி ஒன் நோட். இது வேல்யூ என்னமா? அது கேள்வி கேட்டார். 500 rupees. அது கொஞ்சம் கீழே போட்டுறேன். நான் கீழே போட்டு கொஞ்சம் மண்ணு பண்ணிட்டேன், கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதோட வேல்யூ என்ன? 500. இது தெரியாம ஒரு டாய்லெட்ல விழுந்துருச்சு, அதை எடுத்து நான் வாஷ் பண்ணிட்டேன். இதோட வேல்யூ என்ன? யாருக்கும் தெரியாம ஏதோ ஒரு மூலையில, இவரோட பாக்கெட் இல்லாம யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு மூலையில, அந்த மூலையில கிடக்குது. இதோட வேல்யூ என்ன? This is the student. The student where you are there. Your value doesn't change. We think that we are little in a school, இந்த ஸ்கூல்ல படிக்க முடியாது, படிச்சோம்னா நம்ம வர முடியாது, இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சா வந்துடலாம். I am telling you that என்னோட க்ளோஸ் இதில் இருக்கிற எல்லா இதுலேயுமே ஒரு ரிலேட்டிவ்லி டாப் பொசிஷனில் இருந்தவங்களாம் பார்த்தோம்னா they all come from corporate schools. Several people டெல்லியில் போயிட்டு ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்டு டைரக்டர்ஸ் அண்ட் சிஎம்டிஸ் மீட்டிங்கில் எடுத்து பார்த்தோம்னா more than 50% who have come from Tamil Nadu. They are from corporate schools. I am not telling that other schools are bad or nothing like that. But this is the value of student. You are in Rameshwaram, you are in somewhere Anna Nagar, you are somewhere in Delhi, all your values are same. If you realize that and then follow all these things, wherever you are, you will come out. Okay, thank you.